விஜய் வந்து கதறி கதறி அழுறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. இங்க காவேரி வந்து பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வீட்ல எல்லாருமே அவங்க போட்டு திட்டிட்டு இருக்காங்க. "தேவையாடி உனக்கு இதெல்லாம்? முதல்ல இங்கேருந்து காலி பண்ணணும். இந்த வீட்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க தம்பி, என்ன செய்வீங்களோ, ஏது செய்வீங்களோ தெரியாது. உடனே வீடு பாருங்க" அப்படின்னு. "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் போறாரு. உடனே 2 பேரும் வீடு பார்த்து, "உன்னை எந்த வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சொல்லுங்க. நம்ம உடனே இங்கேருந்து காலி பண்ணா இங்க இருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட இங்க நாங்க தங்க விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து கங்கா வந்து, "சரிம்மா நம்ம உடனே காலி பண்ணிடலாம்" அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் நினச்சு வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "இவ பார்த்தியா, இன்னும் கூட அந்த பையனையே பார்த்து திருப்பி திருப்பி வரா. அந்த அளவு அந்த பையன் மேலே இவளுக்கு என்னதான் இருக்கோ, அவன் தான் மதிக்கலைல்ல, இவ அமைதியாக இருக்காளா" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. உடனே வந்து, "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிற? பாவம் பாட்டி விஜய், அவர் என்ன பாட்டி தப்பு பண்ணாரு? அப்படி பார்த்தியா, இப்போ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. இவளுக்கு என்ன தான் பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சப்போர்ட் பண்ணுவா பண்ணுவா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு பண்ணுறா நானும் பார்க்குறேன்" அப்படின்றாங்க. சாரதா இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. தாத்தா அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. நீ பசுபதி அப்புறம் அன்பரசு 3 பேரும் வராங்க. அப்போ வந்து அன்பரசு சொல்கிறாரு, "இதுக்கப்புறம் கவலையே இல்லை விஜய் உனக்கு. நான் செஞ்ச தப்பால் தான் உன் காதல் பிரிஞ்சது. இப்போ பிரச்சனையே இல்லையே. நல்ல காலம் பாடி 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண. இல்லைன்னா அந்த பொண்ணு காலம் ஃபுல்லாக உன் கூட தானே இருந்திருப்பா. நல்ல காலம், நல்ல வேலை பண்ண விஜய். இதுக்கப்புறம் பாரு, அவள் தொல்லையே படமாட்டா. இப்போ நீ அழகாக வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம். இங்கே பாருங்கள் சம்மந்தி, சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணணும். நீங்கள் தான் முன் நின்று எல்லாம் செய்யணும்." செஞ்சுட்டா போச்சு. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாண ஏற்பாடு ஜாம் ஜாமுன்னு பண்ணலாம். அதுவும் அங்கே போனாலே அந்த காவேரியோட குடும்பம் அவங்க அப்படியே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சூப்பராக ஜாம் ஜாமுன்னு நடத்திடலாம் சம்மந்தி அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு தாத்தா வந்து செம்ம டென்ஷன். விஜய் வந்து அழுதுட்டுருக்காரு. செம்ம டென்ஷனாக இருக்கார் விஜய். "இங்கே பாருங்கள், மரியாதை இங்கேருந்து போயிட்டு சொல்லுங்கள் தாத்தா. என்னால் தாங்க முடியல தாத்தா. இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க தாத்தா" அப்படின்னோடனே, "நீ அமைதியாக போப்பா, ரூம்க்கு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு தாத்தா. "என்ன சொன்னீங்க? ஜாம் ஜாமுன்னு வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு. "ஆமாங்க, பின்ன விஜய் இப்படியே விட முடியுமா? விஜய் என்னன்னாலும் நம்ம வீட்டு பையன் இல்லையா? அவன் எப்படியோ 1 வருஷம் அந்த பொண்ணு கூட இருந்துட்டான். 1 வருஷம் கழிச்சு நல்ல காலம் அந்த பொண்ணு வந்து அமிச்சிட்டான். இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையே. வெண்ணிலா தான் இங்கே இருக்கால. நான் தானே பிரிச்சேன்னு என் மேலே கோவம் உங்களுக்கு. இப்போ தான் வெண்ணிலா கூட இருக்கால, எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. அதனால் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணிடலாம் மாமா." நிறுத்துங்க" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து சொன்னோன்னே உடனே வந்து, "என்ன அத்தை நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? வேறு என்னத்தை பேசுகிறது? பொண்டாட்டி இருக்கும்போது அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது நான்? நீ அமைதியாக இருப்பா, நான் பேசிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நான் பேசினா தான் வேலைக்காகும். உங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு? விஜயும் காவேரியும் பிரிஞ்சுட்டாங்க. நம்ம அழகாக பேசி பிரிச்சிட்டோம். வந்து ஏற்கனவே எரியிற நெருப்பில் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொழுந்து விட்டு எரியுது. அதுக்கப்புறம் என்ன, அவங்க போய் பிரிஞ்சது தான். இதுக்கப்புறம் நல்லா குளிர் காயலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்திருக்கீங்க 3 பேரும். கரெக்டா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன தாத்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எங்கள் அப்பாவையும் மாமாவையும்" அப்படின்றாங்க. "அம்மா ராகினி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு. தாத்தா தான் பேசிகிட்டு இருக்காருல" அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க ராகினி. "இங்கே பாருங்கள், உங்கள் 3 பேருக்குமே சொல்லிக்கிறேன். விஜய் காவேரி பிரிஞ்சுட்டாங்க நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க பிரியல. மனசளவுலையும் சரி, அவங்க வாழ்ந்துட்டாங்க எப்போவோ. அதுக்கப்புறம் இந்த பிரிவெல்லாம் சாதாரண விஷயம். புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் எதிர்த்து நின்று 2 புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜெயிக்கிறோம். அதை தான் விஜய் காவேரியும் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் விஜய் காவேரியோட காதல் என்ன இருக்குது, அவங்களோட அன்பு என்ன, நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ நாள் அவங்க 2 பேரும் என்னமோ கான்ட்ராக்ட் முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க கூட எந்த புரிதலும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷம் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. 2 பேருமே வந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. நான் இருக்க வரைக்கும் விஜயும் காவேரி பிரியவும் விடமாட்டேன். அவங்க பிரியவும் மாட்டாங்க. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அவங்க 2 பேரும் வாழ போகிறத. அப்புறம் நீங்கள் எங்கே மூஞ்சி வச்சுக்கின்னு இப்படிலாம் பேசுகிறீங்க நானும் பார்க்க" கேட்டு பசுபதியோட கேங் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க.